அதிகளவு மக்கள் புழங்கும் பிரதேசங்களில் கல்முனை மாநகரம் முக்கிய இடத்தினை வகிக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாதைகளிலும் கல்முனை சந்தைகளிலும் பாரிய பிரச்சினையாகவும் கட்டாக்காலி மாடுகளின் நடமாட்டமாகும். பல வருட கால இவற்றின் பிரச்சினைகளாக மனித மற்றும் வாகன விபத்துக்கள் ஏற்படுவதும் அதனை மாநகர சபை கட்டுப்படுத்த முயற்சிப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காய் அதனை இடையில் கைவிடுவதுமாக இருந்து வருகின்றது. இந்நிலையில் அண்மையில் குறித்த கட்டாக்காலி மாடுகளினை கட்டுப்படுத்த மாநகர சபை ஊழியர் முயற்சித்த நிலையில் அவர் தாக்கப்பட்டு தற்போது கல்முனை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவ்வாறான பின்னணியில் கல்முனை நகரங்களில் தொழில் செய்கின்ற மக்கள் தங்கள் கருத்துக்களை இவ்வாறு தெரிவித்தனர். பிரதேசத்தில் மாடுகள் உள்நுழைவதால் அதிகமாக பயணிகளுக்கு விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. வீதியானது பொதுச்சதை போகும் ஒரு பிரதான வீதியாக காணப்படுகின்றது. இந்த வீதியில் வந்துக்கிட்டு அடிக்கடி மாடுகள் உள்நுழைவதால் பாதசாரிகள் மற்றும் வாகனங்கள் இவைகளுக்கு இடையூறாக காணப்படுகின்றது. மேலும் இங்கு வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் இந்த மாடுகளால் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். கடைகளுக்கு நுழைந்து சில இடையூறுகளை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறான நடவடிக்கைகளை அவதானத்தை கொண்டு கல்முனை மாநகர சபையானது இது விடயம் தொடர்பாக நடவடிக்கை எடுத்து இப்பிரதேசத்துக்கு வெறும் நுகர்வோரையும் வாகன சாரதிகளையும் பாதுகாக்கும் வகையில் அத்தோடு வியாபாரிகளுக்கு இடையூறுவை ஏற்படுத்தும் இந்த கட்டாக்காளி மாடுகளை அப்புறப்படுத்தி தருவதற்காகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாடுகள் கட்டாக்காளி மாடுகளின் தொல்லை கல்முனை மார்க்கெட்டிலும் சரி கல்முனை பசாரிலும் சரி வாகன போக்குவரத்து பிரதான வீதிகளிலும் சரி கட்டாக்காளி மாடுகள் கூடுதலாகின்றது. சம்பந்தமாக நான் கடந்த காலங்களில் கல்முனை மாநகர சபை மெம்பராக இருக்கின்ற போது கூட பல தடவைகளில் அந்த சபை கூட்டத்தில் எடுத்து கூறியும் இதுவரையும் எதுவும் நடக்கவில்லை. தற்போது கல்முனை மாநகர சபையில் அரசியல் நிர்வாகம் இல்லாமல் போய் அரசியல் நிர்வாகம் இருக்கின்ற காலங்களில் கூட அதே நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இவ்வாறான நிலையில் மக்களின் குறைகளை தீர்க்காமல் மாநகரம் இருக்குமானால் இதனால் ஏற்படவுள்ள பல விபரீதங்களுக்கு இவர்கள் மட்டுமே காரணம் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை.